செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது, சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது இருந்தால் களத்திரம் சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கையில பாதிப்புகளை ஏற்படுத்துது. அதே மாதிரி சுக்கிரன் வீட்டில் ராகு கேதுக்கள் இருக்கிறது, அதாவது ரிஷபம் துலாம் வீடுகளில் அந்த ராகு கேதுக்கள் இருந்தாலும் அது பாதிப்பை கொடுக்குது. அதே மாதிரி செவ்வாயோட வீடான மேசம் விருச்சகத்தில் ராகு கேதுக்கள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த நாகதோஷம் கொஞ்சம் கடுமையாக இருக்குது. இதை சுப கிரகங்கள் குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து பாதிப்புகள்ங்கிறது கண்டிப்பாக காட்டத்தான் செய்யும். சூரியனோட ராகு கேதுக்கள் சேர்ந்தா தந்தையை பாதிக்கும். சந்திரனோட ராகு கேதுக்கள் சேர்ந்தா தாயாரை பாதிக்கும். பாதிப்புங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சிலருக்கு ஜாதகத்தில் பாவகிரகங்கள் சூழ்நிலை தந்தையை இழக்க வேண்டியிருக்கும், இல்லை தந்தை வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவார், அல்லது தந்தை வெளிநாடு வெளியிடங்களில் போய் குடியிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அது உருவாக்கிடும். அதே மாதிரி செவ்வாய் வந்து உங்களுக்கு பாதிப்பாக இருந்தது அப்படின்னா உடன் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை வரும். உடன் பிறந்தவங்க இல்லாமல் இருப்பாங்க, இருந்தாலும் பிரிஞ்சு போயிடுவாங்க, அல்லது கணவரோட மனஸ்தாபத்தை ஏற்படுத்திடும் பெண்களுக்கு. இப்படி மாங்கல்யம் பாதிக்கப்படும். இதெல்லாம் வந்து அந்தந்த கிரக இணைவுகள், அது வந்து ஒவ்வொருத்தர் ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாதிப்புகளை அந்த ராகு கேதுக்கள் கண்டிப்பாக கொடுத்துருது. அதனால உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும்.